Our next topic, RFID. So RFID, what is the expansion of RFID? Radio frequency identification. Radio, what is the expansion of RFID? Radio frequency identification. This is the expansion of RFID. So RFID use RF wireless technology to identity. ஸோ இப்போ பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். RFID சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம டோல்கேட்டில் பார்த்துருக்குறோம். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கும். ஃபாஸ்ட் ட்ராக்கில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது மாதிரி நாம் பே பண்ணாமல் என்ன பண்ணோம், நம்ம அக்கௌண்ட்டில் அந்த ஃபாஸ்ட் ட்ராக்கில் அமௌண்ட்டில் அதில் நமக்கு அந்த கார்டில் நமக்கு அமௌண்ட் இருக்கும். டோல்கேட்டில் நீங்கள் வந்து ஹார்ட் கேஷை நீங்கள் பே பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் கார் நமக்கு அந்த இடத்துல ரிசீவ் ஆனோம், நம்ம கார் அந்த இடத்துல ரீச் ஆனோடனையும் நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக்லேருந்து அமௌண்ட்டு நமக்கு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அது எப்படி தான் பாருங்கள் பார்த்தீங்கன்னா RFIDங்கிறது ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த இது வந்து RFID ரீடர். ஸோ இந்த RFID ரீடர்லேருந்து நம்மளுடைய காரில் பார்த்தீங்கன்னா டேக் இருக்கும். ஸோ அதான் அந்த லேபிள் தான் டேக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கார்களோட இதில் பார்த்திங்கன்னா லேபிள் இருக்கும். இந்த ரீடர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சிக்னல் பாஸ் பண்ணும். ஸோ அந்த சிக்னல் பாஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்னல் வந்து எங்கே ரீச் பண்ணும் அப்படின்னா இந்த காரோட டேக்கில் ரீச் ஆகும். சரி, அப்போ அங்கேருந்து டேக்கில் இருக்கக்கூடிய அந்த இதிலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இன்ஃபர்மேஷன் எங்கே பாஸ் ஆகும்னா RFID ரீடருக்கு பாஸ் ஆகும். அங்கேருந்து எங்கே வரும்னா அவங்க இருக்க டோல்கேட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கு அவங்களுக்கு பாஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் ரேடியோவே பாஸ் ஆகும். இதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட். ஸோ இப்போ RFI ரீடர். ஸோ RFID பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்க அப்படின்னா என்ன தேவை நமக்கு, RFID அதோட டேக் தேவை நமக்கு. செகண்டு பார்த்தீங்கன்னா RF ரீடர் தேவை. ஸோ இப்போ RFID ரீடர் என்ன பண்ணோம், ரேடியோ சிக்னலை பாஸ் பண்ணோம். டேக்லேருந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து வேவ் ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த டேக் வந்து வேவ் ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ரிசீவ் வந்து நமக்கு என்ன பண்ணணும், மெசேஜை நமக்கு அதாவது இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணோம். இந்த டேக் வந்து எதுக்கு பாஸ் பண்ணோம், RFID ரீடர். அந்த RFID மறுபடியும் எங்கே சென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு நம்மளோட அதோட டேட்டாவை சென்ட் பண்ணோம். ஸோ இதோட ஒர்க்கு தான் இதுதான் RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா RFID ரீடர். ஸோ RFID ரீடர் இங்கே பார்த்தீங்கன்னா RFID டேக் இருக்குது. ஸோ மேலே போகும்போது என்ன நமக்கு மேலே ஸோ இந்த அதில் இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னல் பாஸ் ஆகும், ரேடியோ வேவ்ஸ் பாஸ் ஆகி அது வந்து டேட்டா கேப்சர் பண்ணோம். ஸ்ட்ரெயிட் லைனாக ஏர் பாஸ் ஆகணும் அப்படி கிடையாது. ஸோ எங்கே வேணாலும் நம்ம இந்த ஏரியா பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி அளவுக்கு நமக்கு அந்த வேவ் லென்த் நமக்கு இப்போ அந்த ரேடியோ வேவ்ஸ் நமக்கு பாஸ் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனில் நமக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சிக்கு எவ்வளோ ஆகுதோ அந்த ஃப்ரீக்வன்சி அளவுக்கு நமக்கு சிக்னல் பாஸ் ஆகும். So for RFID, what is the expansion of RFID? Radio frequency identification. RFID use RF wireless technology to identity. So RFID, radio frequency identification. RFID used for radio waves to read and capture information stored on a tag. So RFID இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரேடியோ பாஸ் ஆகும். அந்த டேக்லோடைய இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணுறதுக்காக ரேடியோ வேவ்ஸ் பாஸ் ஆகும். அட்டாச் டு an ஆப்ஜெக்ட். அட்டாச் டு ஆப்ஜெக்ட்னா அது காராக இருக்கலாம், அது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறதுக்கு நமக்கு இந்த இடத்துல நிமிஷம் கார் சொல்லலாம். இந்த டேக் எங்கே இருக்குன்னா கார் இருக்கும். டேக் கேன் பி ரீட் ஃப்ரம் த செவரல் ஃபீட் அவே அண்ட் டஸ் நாட் நீட் டு பி டைரக்ட் லைன் ஆஃப் சைட். ஸோ இப்போ டைரக்ட் லைன் இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் வேவ்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் இருக்காது, வேவ்ஸில் தான் பாஸ் ஆகும். இப்போ நீங்கள் டோல்கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ரேடியோ சிக்னல் வந்து கேப்சர் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரோட ஃப்ரீக்வன்சி பின்னாடி இருக்கிற காரு பின்னாடி அப்படியே சைமல்டேனியஸாக பின்னாடி அட்டாச் ஆகி கார் வந்து கொஞ்சம் கேப் விடாமல் பின்னாடியே வந்து நிற்கிது அப்படின்னா இந்த 2 காருக்கும் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி பாஸ் ஆகும். இந்த RFID பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் பாஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு கார் வந்து சிக்னல் எடுத்துக்கிறதா இல்லை அதோட டேக் சிக்னல் எடுத்துக்கிறதா செகண்ட் காரோட டேக் சிக்னல் எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது அதுக்கு அது பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் என்ன வந்து அந்த சம்டைம்ஸ் இது மாதிரி டோல்கேட்டில் பிரச்சனை வரும். ஸோ அதனால தான் என்ன பண்ணணும், ஒரு காருக்கு இன்னொரு கடையில் கொஞ்சம் கேப் விட்டு போகணும். அப்போ தான் அதோட ஃப்ரீக்வன்சி அதோட ஃபஸ்ட்டு காரோட ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கும் ரிசீவ் பண்ணி. ஸோ அதுக்காக தான் டைரக்ட் இன் லைன் ஆஃப் ஸ்ட்ரெயிட்டாக கிடையாது. சரிங்களா, ஆஃப் த ரீடர் டு ட்ராக். RFID ஹேஸ் பீன் மேட் அப் ஆஃப் 2 பார்ட்ஸ். ஒன்று தேவை நமக்கு என்ன 2 பார்ட்ஸ் பண்ணோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ரீடர், இன்னொன்று என்ன நமக்கு டேக் தேவை. ஸோ டேக்கு தான் லேபிள்னு சொல்கிறோம். ஸோ RFID டேக்ஸ் ஆர் இன்ஸ்டால்டு வித் ஏ
ரிசீவர். ஸோ அந்த RFID டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டேக்குங்கிறது நம்மளுடைய காரில் இருக்கிறது, ரீடருங்கிறது அங்கே டோல்கேட் இருக்கக்கூடிய ஒரு மிஷின். ஸோ இப்போ அந்த டேக்கில் என்ன இருக்குன்னா டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், அதுக்கடுத்து ரிசீவர் இருக்கும். இதில் RFID டேக்கில். ஸோ இப்போ இதில் தான் அந்த டேக்கில் தான் என்ன இருக்கணும், இந்த டேக்கில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், ரிசீவர் இருக்கும். டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், அடுத்தது ரிசீவர் இருக்கும். சரிங்களா? இந்த RFID வந்து சிக்னல் பாஸ் பண்ணுது. ஸோ இப்போ 2 பார்ட்ஸ் தேவை. ஒரு பார்ட் வந்து RFID ரீடர், செகண்ட் பார்ட் வந்து டேக்கு. இந்த டேக்கில் என்ன இருக்குன்னா டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், ரிசீவர் இருக்கும். இந்த RFID ரீடர் என்னன்னா ரேடியோ வேவ்ஸ் பாஸ் பண்ணும். இந்த ரேடியோ வேவ்ஸ் பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரிசீவர் வந்து அதோட சிக்னலை ரிசீவ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிட்டர் பண்ணி மறுபடியும் எங்கே பண்ணோம், RFID ரீடருக்கு சென்ட் பண்ணோம், சிக்னலை சென்ட் பண்ணோம். So RFID component on the tag 2 parts. So for RFID 2 components இருக்குங்க இதில் டேக்கில். ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோசிப் அட்டாச் டேக்கில் என்ன இருக்குங்க, மைக்ரோசிப் வித் ஸ்டோர்ஸ் அண்ட் ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் தி ஆண்டனா டு ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட் த சிக்னல். அதாவது டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், ரிசீவர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ரிசீவர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மைக்ரோசிப் இருக்கும், அது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா இருக்கும். த டேக் replies the information from its memory bank. The reader will transmit to read the result of RFID computer program. ஸோ இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து அதை ரீட் பண்ணும். ஸோ மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் RFID சிஸ்டம். ஸோ RFID சிஸ்டம் 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா RFID டேக்கு, இன்னொன்று ரீடரு, இன்னொன்று வந்து அதாவது கண்ட்ரோலுங்கிறது நம்மளுடைய கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா RFID டேக். இட் ஹேஸ் சிலிக்கான் மைக்ரோசிப் அட்டாச்டு ஸ்மால் ஆண்டனா அண்ட் மவுண்ட் ஆன் அ சப்ஸ்ட்ரேட். ஸோ இப்போ இதான் ஆண்டனான்னு சொல்லணும். இது சிப்பு. ஸோ இந்த ஃபுல்லாக ஆண்டனா காயில் இங்கேருந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்னல் பாஸ், இந்த ஆண்டனா மூலம் தான் நம்ம சிக்னல் பாஸ் பண்ணோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த RFID டேக் வந்து காரில் இருக்கும். ஸோ ரீடர் வந்து அங்கே கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இட் ஹேஸ் சிலிக்கான் மைக்ரோசிப் அட்டாச் டு ஸ்மால் ஆண்டனா ஆன் மவுண்டட் அண்ட் இஸ் சப்ஸ்ட்ரேட். ஸோ this is main first component. Second component reader. It has a scanner with antennas. ஸோ ஆண்டனா ஸ்கேனர் இருக்கும், அது வித்து என்ன இருக்கும், ஆண்டனா இருக்கும். டு டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் சிக்னல்ஸ் யூஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ணணும். இப்போ ஒரு கார் இந்த டோல்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சுன்னா, அந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சுன்னா இந்த சிக்னலை ரீட் பண்ணுறது அப்படின்னா இந்த ரீடர் மூலம் தான் நம்ம சிக்னலை நமக்கு ரீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர். இட் இஸ் ஏ ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். இட் இஸ் ஏ host computer with a microprocessor which receives the reader input and process the data. So reader இருந்து ஒரு டேட்டாவை ரீட் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணும். ஸோ இது அதோட மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ 3 main components of RFID. ஃபர்ஸ்ட் ஒன் டேக்கு, செகண்ட் ஒன் ரீடர் அண்ட் தேர்ட் ஒன் கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலுங்கிறது கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். தேர் ஆர் 2 types of RFID. First one is active RFID and second one is passive RFID. First one is active RFID, second one passive RFID. ஸோ ஆக்டிவ் RFID அப்படிங்கிறது ஆண்டனாவுக்கு நம்ம பவர் சப்ளை ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். பட் பேசிவ்ங்கிறது பவர் சப்ளை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. சும்மா ஒரு ஸ்மால் பேட்ரி இருக்கும், அந்த பேட்டரியிலேருந்து நமக்கு சிக்னல் பாஸ் ஆகும். ஸோ அந்த RFID ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டிவ் RFID. The tag it has own power source. These systems used for larger distance to track high value goods like vehicles. ஸோ இப்போ ஓன் பவர் சோர்ஸ் இருக்கும் இதுக்கு RFIDக்கு. திஸ் சிஸ்டம்ஸ் யூஸ்டு ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸ் டு ட்ராக் ஹை வேல்யூ குட்ஸ். ஸோ ஹை வேல்யூ குட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த ஆக்டிவ் RFID யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் passive RFID. The tag gets power through ரீடர். ஸோ ரீடர் ஆண்டனாலேருந்து பவர் போடும், அதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்து அவனுக்கு ஆக்டிவ் RFID. பட் பேசிவ் வந்து ரீடரோட ஆண்டனாலிருந்து நம்மளுடைய காருடைய டேக்குக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரேடியோ சேவ்ஸ் பாஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்க நெசிட்டி கிடையாது நமக்கு, அதோட ஆண்டனாலேருந்து நமக்கு பாஸ் ஆகும். தேர் ஆர் யூஸ்ட் ஃபார் ஷார்ட்டர் ரேஞ்ச் டிஸ்டன்ஸ். ஸோ ஷார்ட்டர் ரேஞ்ச் டிஸ்டன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆக்டிவ் RFIDங்கிறது ஓன் பவர் சப்ளை
ஓன் பவர் சோர்ஸ் கொடுத்தாகணும். பட் பேசிவ்ங்கிறது கிடையாது. பேசிவ்க்கு வந்து ஓன் பவர் சப்ளை கிடையாது. ஆண்டனாலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவர் சப்ளை பாஸ் பண்ணி நம்மளோட டேக்கில் உடைய இன்ஃபர்மேஷன் நம்ம கேப்சர் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். ஸோ ஒர்க்கிங் வித் பேசிவ் RFID. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பேசிவ் RFID தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பேசிவ் RFID யூஸிங் இண்டக்ஷன் coupling method. RFID tag gets power from the reader through inductive coupling method. ஸோ இந்த காயில் மூலம், அந்த ஆண்டனா காயில், இந்த ரீடரில் ஆண்டனா இருக்கும். ஸோ அந்த காயில் மூலம், இந்த காயில் மூலம் என்ன அப்படின்னா இந்த டேக்கில் இருக்கக்கூடிய இந்த காயிலும் என்ன பண்ணும், நமக்கு சிக்னல் இதிலிருந்து நமக்கு பாஸ் ஆகும். ஸோ பவர் சப்ளை நமக்கு பாஸ் ஆகும். ஸோ இது அந்த இண்டக்டிவ் கப்ளிங் மெத்தட். இதிலிருந்து நமக்கு பவர் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது சொல்கிறாங்க, இண்டக்டிவ் கப்ளிங் மெத்தட். Next, the passive RFID using EMB, electromagnetic wave. Passive RFID system using EM wave propagation method. The reader antenna transmits electromagnetic waves that received by the antenna. That are received by the antenna. Antenna வந்து நமக்கு ரிசீவ் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ இதிலேருந்து நமக்கு ரிசீவ் ஆகுது. சரிங்களா? The tag antenna reflects back to the receiver signal. The reader antenna sends electric signal to the tag. ஸோ மறுபடியும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ பேசிவ் RFID யூஸிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் transmission. Working of active RFID. The reader sends signal to the tag using an antenna. Antenna மூலம் நம்ம என்ன பண்ணோம், இங்கிருந்து பவர் சப்ளை பாஸ் ஆகுது. ஸோ இங்கிருந்து நமக்கு இந்த ஆண்டனாலேருந்து நமக்கு சிக்னல் நமக்கு பாஸ் ஆகுது டேக்கு. So this is a working of active RFID. So there are two types of RFID, active RFID, passive RFID. Active RFID ஓன் பவர் சப்ளை இருக்கும். இதுக்கு ஸ்மால் பேசிவ் பார்த்திங்கன்னா ஸ்மால் பேட்டரி மூலத்தை நமக்கு அது இருக்கும். அது பவர் சப்ளை கொடுக்குன்றது இண்டக்ஷன் கப்ளிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பவர் சப்ளை பாஸ் பண்ணுறோம். ஸோ RFIDயோட மெயின் காம்பனன்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா RFID ரீடரு, RFID டேக்கு, RFID ரீடரு, அடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர். What is the expansion of RFID? Radio frequency identification. Thank you.